ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில் பணியாற்றிருக்காரு விஜய் சர்மா. இவர் வந்து கடந்த 2025 வந்து உயிரிழந்திருக்காரு. உயிரிழந்தோடனே கருணை அடிப்படையில் வந்து இவரோட மனைவி நிரேஷ் சர்மாக்கு வந்து அந்த வேலை போகுது. சர்மாக்கு வந்து ஒரு பெண் மட்டும் கிடையாது, ஒரு பையனும் இருக்கிறான். ஐசி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, தன்னோட அப்பாவோட வேலை வந்து தன்னோட அம்மாவுக்கு போயிருச்சு, அந்த வேலை எனக்கு தான் வரணும். அது மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துல வந்து பல கோடி சொத்து மதிப்பு இருக்கு. அந்த சொத்து மதிப்பு வந்து தன்னோட அம்மா வந்து தனக்கு கொடுக்காம தன்னோட தம்பிக்கு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க அம்மாவை கொலை பண்ண முடிவெடுக்கிறாங்க. கொலையை வந்து அரங்கேற்ற வந்து கிட்டத்தட்ட 7 பேர் அசம்பிள் ஆகுறாங்க. 7 பேரும் இந்த பெண்ணோட உறவினர்கள் தான். 7 லட்சம் வரைக்கும் அந்த உறவினர்களுக்கு கொடுத்து கொலை அரங்கேற்றவும் முடிவு பண்றாங்க. ஒரு நாள் நிரேஷ் சர்மா வந்து தன்னோட மகனை கோச்சிங் சென்டர்ல விட்டுட்டு திரும்ப வரும்போது ஸ்கார்பியோ மகேந்திர கார்ல வந்து கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இவங்களை அடிச்சிருக்காங்க. மோதி விபத்து மாதிரி செட் பண்ணி அந்த கொலையும் பண்ணியிருந்தாங்க. கோணத்தில் விசாரிக்கும் போது ஆயிசி மேல சின்ன சந்தேகம் வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆயிசியை கஸ்டடி எடுக்கிறாங்க. இந்த கஸ்டடியில ஆயிசியை வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. தன்னோட அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன் கிடையாது, இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லியிருக்காங்க. தன்னோட அம்மாவை இது 2வது முறையாக வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இந்த 7 பேர்ல அந்த பெண்ணோட அங்கிள் இருந்திருக்காரு. அந்த அங்கிள் வந்து கஸ்டடி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட தந்தையை வந்து கொன்றது அந்த பெண் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 2025 இவர் வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது ஃபீடிங் பைப் மூலமா தான் வந்து இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீடிங் பைப்பை வந்து ரிமூவ் பண்ணி ஆயிசி தான் வந்து கொலை பண்ணதா வந்து அவர் மாமா வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நினைச்சு பாருங்க, இந்த பணத்தோட ஆசை வந்து எவ்வளவு கேவலமா வந்து போயிருக்குன்னு பாருங்க. தன்னோட குடும்பத்தையே அழிச்சிருக்காங்க இந்த பெண் பணத்துக்காக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன்.